அனைவருக்கும் வணக்கம். 2024ல நம்ம சந்திச்ச மோசமான சில விஷயங்கள், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அது மட்டும் இல்லாம அதுல இருந்து நம்ம நல்லபடியா வெளியே வந்து இந்த 2025 நல்லபடியா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்களும் சரி, கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களும் சரி, கடவுள் இருக்காரு சில சமயம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிற ரெண்டு மனசா இருக்கவங்களும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பொதுவா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அந்த இயற்கை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது வந்து நம்ம வந்து கவனிக்கிறோமா என்னமான்னு தெரியல. அட்லீஸ்ட் இனிமேலாவது வருங்காலத்துல அதை கவனிச்சு நல்லபடியா வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். நம்ம மக்களை வந்து பாதுகாப்பான முறையில நம்ம வந்து வழி நடத்தணும் அப்படிங்கறத வந்து அந்த இறைவன்ட்டையும் நம்ம வேண்டிக்கலாம். அதே மாதிரி நம்மளை ஆள்றவங்கள்ட்டையும் நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தினா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிச்சது இந்த வருஷம் ஆரம்பத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வயநாடோட அந்த நிலச்சரிவு தான். அந்த நிலச்சரிவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதை பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டு கூட போட்டிருந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை முழுசா பார்த்துட்டு தான் தெரியும் கடவுள் இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியூஸ் வந்து எனக்கு போச்சு, நல்லாவே பார்த்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாங்க. மனுஷங்களையும் சொன்னாங்க, சாமியும் சொன்னாங்க, இயற்கையும் சொன்னாங்க. எல்லா இதுவா இருந்தாலும் அது ஒரு மோசமான ஒரு விளைவு வந்து நமக்கு வந்து கொடுத்துச்சு. அதுல வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் 2020 நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல திருவண்ணாமலையில அடுத்த நிலச்சரிவு, அதுல ஒரு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா பலியாயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையை வந்து நம்மளால வெல்ல முடியாதுங்கிறத ஒவ்வொரு வருஷமும் இயற்கை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இயற்கைக்கு மாறா நம்ம சில விஷயங்கள் பண்ணாம இந்த வருஷமாவது அது கரெக்டா கொஞ்சம் மேல இருக்கவங்க, அந்த ஆளுமை பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் கரெக்டா பார்த்து, கீழே அடிமட்டத்துல வேலை செய்யறவங்க வந்து மேல இருக்க வரைக்கும் அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து அந்த மக்களை வந்து இது சேஃப் இல்லை, இதுதான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ப்ராப்பரா வந்து ஒரு இடத்துல அவங்கள வந்து அமர்த்துறது, அவங்க வந்து வழி நடத்துறதுங்கிறது நம்மளோட தலையாய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து செய்யறவங்க கண்டிப்பா அந்த பொறுப்பா இருக்கும், கண்டிப்பா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ், இந்த விவாகரத்து 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 அது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்க. விவாகரத்து எத்தனை பேர் நம்ம பண்ணியிருப்போம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு குடும்பம்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் அண்ணி, நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்காரங்க, மாமனார் மாமியார், அப்புறம் நம்ம அம்மா அப்பா அத்தை மாமா, இந்த மாதிரி நிறைய உறவுகள் வந்து பின்னி படைச்சு சித்தி சித்தப்பான்னு இருக்கும். இதுல எத்தனை பேர் வந்து டைவர்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா சினிமா கலாச்சாரத்தையும் நம்ம ரியல் லைஃபையும் போட்டு ரியலும் ரீல்ஸும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த ரீல்ஸ் மோகம், அந்த சினிமாவோட மோகத்தினால அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ணுவோம், அவங்கள மாதிரி நம்ம லைஃப் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு நம்ம பண்றதுனாலதான் சில விஷயங்களை ஏமாற்றம் அடைஞ்சு அந்த ஏமாற்றத்தினால தாங்கிக்க முடியாம அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துடுறோம். நமக்கு சினிமா வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து கந்தன் கருணை படம் தான் வந்து விக்ரபாகு, அப்புறம் வந்து வீரபாகு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகன், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. சிவன் பார்வதி, அவர் ஏன் வந்து கோச்சுக்கிட்டு பழனிக்கு போனாரு, ஏன் பழனியில வந்து முருகன் வந்து உட்கார்ந்தாருங்கிறது எனக்கு அந்த கந்தன் கருணை படம் தான் சொல்லி கொடுத்துச்சு. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன்னா எனக்கு சிவாஜி சார் முகம் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி ஒரு தலைவர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், ஏழைகளுக்கு எல்லாம் உதவி பண்றவர் தான் எம்ஜிஆர் சார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் இப்ப 6 to 60 வரைக்கும் சொல்லிட்டு நம்ம ரஜினி சார் படம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உறவுகளை பத்தி அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. உறவுகளால எப்படி ஏமாற்றப்படுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பையன் 6 வயசுல அவங்க அப்பாவை இழந்து ஓடுறதுல இருந்து 60 வயசு அவங்க மனைவி இழந்ததுக்கு அப்புறம் பணம் இல்லாதப்ப பணம் இருக்கிறப்ப எப்படி உறவுகள் வந்து மாறுச்சு அப்படிங்கிறத ஒரு படம் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. முள்ளும் மலர்னு ஒரு படம், ரஜினி சார் நடிச்ச படம். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இப்பவும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காராம். ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படங்கள்ல பிடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா அவருக்கே சொல்லுவாரு, அந்த மாதிரி கேரக்டர் பண்றதா அவருக்குமே பிடிச்சிருக்கும். ராகவேந்திரா இந்த மாதிரி படங்கள், அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போது அவரோட ஆன்மீகத்தை வந்து அவர் விட்டு தராம அந்த ராகவேந்திராங்க ஒரு படத்தை எடுத்தாரு. அப்புறம் பாபாங்கிற ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபா மேல இருக்க அவர் நம்பிக்கையில அவர் எடுத்தாரு. அது வந்து அவர் முழுமையா வந்து அதை வந்து சந்தோஷமா வந்து ஏத்துக்கிட்டாரு. சக்சஸோ ஃபெயிலியரோ அது நமக்கு தானே தவிர அவங்களுக்கு அது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சினிமாக்காரங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வேற, நம்ம லைஃப் வேற. இப்ப யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க வந்து கப்புள்ஸா வந்து போடுறாங்க, அவங்க ஃபேமிலியை பத்தி போடுறாங்க, விளாக் போடுறாங்கன்னா நம்ம அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க பின்னாடி எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க, எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு, எவ்வளவு வந்து சேலரி வருது, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்களா இல்ல வந்து வேற ஏதாவது இன்கம் வருதா அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம ஃபேமிலியில வச்சு நம்ம எப்படி வந்து ரன் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து நல்லபடியா யோசிக்கணும். இந்த டிவோர்ஸுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து காட்டுறாங்க.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். அது வந்து பாத்தீங்கன்னா மீடியால இருக்கவங்க தான் அதிகமா பண்றாங்கன்னா அது வந்து அவங்களோட இஷ்டம். அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து பாதிக்கும் போது அவங்க வந்து அதை குவிட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லைஃப் வந்து எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி யோசிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆகும். சரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம வேணாம் இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு முடிவு பண்றதும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது இருக்கு. ஆனா வந்து நிறைய வந்து நம்ம நெகட்டிவா வந்து பார்க்கணும், நெகட்டிவா வந்து தான் நிறைய வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினைக்க வேணாம். நெகட்டிவ் தான் வந்து நிறைய வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வருஷத்துலயாவது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மழை வருது, இந்த புயல் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு, எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து மாறும் அப்படின்னு. அந்த இயற்கையை வந்து யாரும் கணிக்கவே முடியாது, வெல்லவும் முடியாது. அப்படிதான் வந்து இலங்கையில வந்து இப்ப நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நடக்கல. அதே மாதிரி எங்க ஊர்லயுமே 17, 18 சரியான மழை பெய்யுறாங்க. ஆனா அந்த மழை கடந்து வந்து வேற சைடு போயிடுச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இயற்கை வந்து கணிக்க முடியாது. அது போற போக்குல நம்ம போய் அதோட ஒன்றிணைந்து வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை மாறுபட்டு அதை கணிச்சு அதை வந்து ஒரு பெரிய பயமுறுத்தி பூதாகரமா சொல்லி மக்களை வந்து எப்பவும் பதட்டத்திலேயே வச்சிருக்க வேணாம் அப்படிங்கறதுதான் நான் வந்து கேட்டுக்கிறது இந்த வருஷத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு வருவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் கோவில் போறதுதான். அந்த கோவில்ல இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய பெரிய கோவில்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அந்த பாதிப்பு வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. திருப்பதி லட்டு வந்து விவகாரம், அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க. உண்மையா சொல்லப்போம் உண்மையான பக்தர்கள் எல்லாமே வருத்தப்பட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குன்றக்குடி சுப்புலட்சுமி யானை வந்து இறந்து போனது. அதாவது ஒரு யானை வந்து கோவில்ல வந்து இறக்குது அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நிறைய விஷயம் இதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்திலாம் வந்து நிறைய விஷயம் பேசுனாங்க. சோ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் யானை வந்து இந்த பாகனம் வந்து மிதிச்சது அப்படின்னு சொல்லி கொன்னது. அது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி கோவில்ல நடந்தது. அப்புறம் வந்து பகவதி அம்மன் கேரளா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிவாயு வந்து வெடிச்சு கசிஞ்சு அது வெடிச்சு வந்து அந்த பூசாரி வந்து நெருப்பு பத்தி ஓடின மாதிரி எல்லாம் வீடியோ வந்துச்சு. சோ இந்த மாதிரி வந்து கோவில்கள்ல நம்ம பண்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து உணர்த்துறதுக்காக சொல்றாங்கன்னா கோவில்கள் வந்து தப்பு பண்றதுக்காக போய் மன்னிப்பு கேட்டு நம்ம திருந்துறதுக்கான ஒரு இடமே தவிர அங்கேயும் போய் நம்ம தப்புகள் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம். நிறைய கோவில்கள்ல பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களை வந்து சில பேர் வந்து ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி வந்து கோவில் நிர்வாகம் வந்து தலையிட்டு இந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வரலாம், இல்ல வந்து நீங்க வந்து பொது தரிசனம் வழியில வரலாம், இதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து கோவிலுக்கு வரதே வந்து நம்ம நிம்மதிக்காக தான் வரோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் வந்து ஏற்படுது. அதே மாதிரி மக்களாகிய நாமும் கோவில் வந்து இப்ப மாதிரி இல்ல, ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த சுத்தத்தை வந்து நம்ம பேணி காக்குறது நம்மளோட தலையாய கடமை. டஸ்ட்பின் இருந்தா அங்கதான் போடணும், இந்த குப்பையை வந்து நம்ம அங்கதான் போடணும். இப்ப நம்ம வீடா இருந்தா என்ன பண்ணுவோமோ அதே மாதிரிதான் பொது இடங்கள்ல கோவில்களையும் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சீரழிவு, அந்த வயநாடு, திருவண்ணாமலை நடந்தது, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீகத்துல வந்து கோவில்கள் நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் குடும்பத்துல நடக்கிற அந்த விவாகரத்துங்கிற திருமண பந்தத்தை உடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பரப்புறதுங்கிறது ரொம்ப வந்து வேண்டாம். இதுல இருந்து நம்ம அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்றதை விட டிவோர்ஸ் ஆகாம இருக்காம வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன முன்னுதாரணமா அவங்க சொல்ல வராங்க. இப்ப நம்ம சினிமா பாக்குறோம், ஒரு படத்துக்கு போய் ஒருத்தவங்க வந்து மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்ப ரீசெண்டா. சோ அந்த படத்தை வந்து அப்படி போய் பார்க்கணுங்கிற நீடு வந்து நமக்கு வேணுமாங்கிறத முதல்ல யோசிக்கணும். கும்பல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே கதை தான், அதே ஹீரோ அதே ஹீரோயின் தான். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கணும்னு வந்து நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சில விஷயங்கள்லாம் யோசிச்சாலே நம்ம சில சங்கடங்கள் வந்து தவிர்க்கலாம். நம்ம யோசிக்காம வந்து எல்லாரும் பண்றத நம்மளும் பண்றதுனால அது கரெக்ட் ஆயிடாது. எல்லாரும் பண்றத நம்ம பண்ணாதனால நம்ம தப்பும் கிடையாதுங்கிறத நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். மத்தவங்க பண்றாங்கிறதுனால நம்ம அதை அதிகமா பண்றாங்கிறதுனால பண்றோம். போன் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க, அப்ப போனை யூஸ் பண்ணாதவங்க முட்டாளா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப நம்ம தான் முட்டாளா இருப்போம். போன் யூஸ் பண்ணாதவங்களும் புத்திசாலி தான், புத்திசாலியா இருக்காங்க. எங்க அம்மாவும் புத்திசாலி தான். ஏன்னா எங்க அம்மாவுக்கும் போன் யூஸ் பண்ண தெரியாது. அதுக்காக அவங்க வந்து முட்டாள்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியிற விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இட்லிக்கு மாவு எத்தனை டம்ளர் அரிசி போடணும் கூட எனக்கு தெரியாம இருக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஊடகத்தில் நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நமக்கு தேவையே இல்லாத, நமக்கு லைஃபுக்கு பிரயோஜனம் இல்லாத, இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமே இல்லாத இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி பேசி மக்களை வந்து டைவர்ட் பண்ணி அவங்கள யோசிக்க விடாம
அதுவும் குறிப்பா இளைஞர்களை வந்து யோசிக்க விடாம பண்றதுங்கிறது இந்த 2025 நம்ம மாத்திக்கிறோங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேருக்கு வந்து நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், புரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பூமரன்னு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல என்ன நியாயம் படுதோ அதான் சொல்லுவேன். எனக்கு வந்து சினிமா பாக்குறது கூடாதுன்னு சொல்ல, சினிமா பாருங்க, அது வந்து கொஞ்சம் சந்தோஷமா பார்க்க வேண்டிய விஷயத்தையும் ஏன் வந்து இவ்வளவு வந்து சங்கடத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இதை வந்து யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்தோம்னா சரியா போயிருங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மாதிரிதான் எங்க லைஃப் நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் பிரச்சனை இல்லாமலோ இல்ல வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் எல்லாம் நம்ம கார்த்திகை நம்ம பாடிட்டே இருக்க போறதில்ல. எல்லா வீட்லயும் சண்டை வரும், சச்சரவு வரும், மனஸ்தாபம் வரும், எல்லாமே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒருங்கிணைஞ்சு நம்ம வாழ்றதா வந்து குடும்பங்கிறது ஒரு பேரே. அந்த இல்லறத்தை வந்து நல்லறமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த 2025ல நல்லபடியா வந்து நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடிப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இந்த 2025ல நம்ம கேட்டுக்கிறது. ஸோ வந்து அடுத்த வீடியோல வந்து 2024ல நம்ம என்னெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.